ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு துக்ளக் வாசகர் குழு நிலைய நிர்வாகி, பிரபலமான அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சரி, வணக்கம். வணக்கம். இந்த எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சம்பந்தமா நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்கார். எஸ்ஐஆர் எனும் சதிவலையை தமிழ்நாட்டிலும் விரிக்க பாஜக ஆயத்தமாகிவிட்டது. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் இந்த அநியாயம் ஏற்கனவே பீகாரில் அரங்கேற்றப்பட்டதை பார்த்தோம். விழிப்புடன் இருந்து கருப்பு சிவப்புக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் என காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கண்டிப்பா. கருணாநிதி ஐயா சொன்னார் சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சரியா இருக்கும், இஷ்டத்துக்கு தேர்தல் வர்றது நல்லதில்லைன்னு சொன்னார். ஏன்னா அப்போ அவர் எதிர்கட்சியில் இருந்தார். ஸ்டாலின் ஐயா ஆளுங்கட்சியில் உட்காந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ரொம்ப அநியாயம். அன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இல்லையே. நான் நடந்ததை சொன்னேன் உங்களுக்கு. திமுக கருப்பு சிவப்புன்னு ஏதோ சொன்னீங்கல்ல, கருப்பு சிவப்பு உலகத்திலே இவங்க தானே. கருப்பு வந்து சனீஸ்வரர், சிகப்பு வந்து ரத்தம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு திமுக தானே கருப்பு சிவப்பு. அதனால நான் சொல்றேன், வேற என்ன இருக்கு. ஆட்சியில் இருந்தால் ஒரு நியாயம், எதிர்த்தா ஒரு நியாயம். 8 வழி சாலை என்னுடைய பிணத்தின் மேல் தான் நடக்கும். எப்போ அவியல் செய்யும் போது 8 வழி சாலை தான் நாட்டுக்கு நல்லது. இவர் சொல்ல மாட்டாரு, தங்கம் தென்னரசு சொல்லுவார் எப்போ ஆட்சியில் இருக்கும்போது. ஸோ முரண்படுவது இவங்களுடைய வாடிக்கை. மக்கள் சில திட்டங்களை எதிர்க்கிறப்போ மக்களோட சேர்ந்து போராடுறது. எந்த திட்டத்தை எதிர்க்க முடியும்? மற்ற ஊர்லையாவது விட்டுருங்க, என்னுடைய வாக்கு எனக்கு கிடைக்கலன்னா தொலைது விடு அப்படின்ட்டு நான் போயிடுவேன். தமிழ்நாட்டில் அதனுடைய மதிப்பு 20,000 ரூபா. திமுக மட்டும் 20,000 ரூபாய் கொடுக்கும். மற்ற கட்சியெல்லாம் சேர்த்தா ஒரு அளவுக்கு ஒரு ஓட்டுக்கு 20,000. ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய். உங்களுக்கு இந்த பட்டி தேர்தல் தெரியாதா? செந்தில் பாலாஜி திமுகவில் தானே இருக்காரு, அமுச்சு விட்டுறல இன்னும் அங்கே தானே வச்சுருக்கீங்க. பட்டி தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா, லிஸ்ட் எடுப்பாங்க, பூத் லிஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு திமுக டிஷ்யூ 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 அடிச்சிருவாங்க, அதிமுக டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூன்னு அடிச்சு. திமுக அதிமுக இல்லாதவர்களுடைய வாக்கு லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் அணுகணும். இஸ்மாயில் நீ போய் அந்த 50 பேரை பாரு, ஜேம்ஸ் நீ போய் அந்த 30 பேரை பாரு, முனுசாமி நீ போய் அந்த 50 பேரை பாரு, இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக அனுப்பிச்சி வச்சு அவங்களெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணி முதல்ல ஒரு 4,000, அப்புறம் ஒரு 3,000, கடைசி 10 நாள் தேர்தலுக்கு கடைசி 10 நாள் ஒரு இடத்துல உட்காரணும். ஒளியின் ஓசை, உதயநிதியுடைய மெகா ஹிட் திரைப்படங்கள்லாம் பார்க்கணும். நாயெல்லாம் காணாமல் போயிடும், கரிசோறு தின்னணும். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அடுத்த மீட்டிங்கு போயிட்டானா அங்கே உண்மையை பேசிடுவாங்க, இவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. கவனிக்குது, தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக கவனிக்குது. இப்போது கேஷில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் போகிற வர காரெல்லாம் நிறுத்தி எவனாவது கேஷ் வச்சுருந்தா எதுக்கு வச்சுருக்கேன்னு கேள்வி கேட்கும். இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, போன வாட்டி டாஸ்மாக்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்மாக் ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு தெரியும். 42,000 கோடி டிவைடட் பை 350. இதில் 24 மணி நேரம் கதையெல்லாம் இருக்குது. கூட்டி கழிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய பணம் போடுங்க. அங்கே கேஷ் தானே, அங்கே இது வாங்க மாட்டாங்களே, செக்கு ஜிபேலாம் பண்ண முடியாது, கேஷு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பழனியப்பன் கோடு 2687, பழனியப்பன் கோடு 2687, 20,000 ரூபாய் சார். 20,000 ரூபாய். அவர் இன்னொருத்தர் வருவா, சுசீலா கோட் நம்பர் 6667, 6667 சுசீலா கோட் நம்பர் 6667. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது, அதாவது நீ போய் இந்த நம்பரை இந்த கடையில் சொன்னீங்கன்னா உனக்கு 20,000 30,000 கையில் கேஷ் கொடுப்பாங்க. அதை போய் நீ அந்த வார்டில் இந்த 3வது தெருவில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும். இதை தேர்தல் ஆணையம் எப்படி பிடிக்கணும்? இந்த வாட்டி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா சிசிடிவி இருக்கு, டாஸ்மாக்லாம் சிசிடிவி கூட இருக்கு. சிசிடிவி வேலை செய்யுதா? சிசிடிவி வேலை செஞ்சிருந்தா உங்களுக்கு 10 ரூபாய் வாங்குறது தெரிஞ்சிருக்குமே. சிசிடிவி எல்லாம் இருக்குங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட தான் சிசிடிவி இருந்தது. 72 நாள் ஜெயலலிதா அம்மாக்கு என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? சிசிடிவிங்கிறது நான் நினைத்தால் எனக்கு உதவி செய்வதற்கு வைத்திருக்கிறேனே தவிர உங்களுக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் வைக்கல. காவல்துறைக்கு அது பெரிய அளவில் உதவி பண்ணுது. நீங்கள் ஏதாவது பரிசு தொலைச்சிட்டிங்கன்னா இதை சிசிடிவி வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. கொலைகளை பண்ணால் கூட கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி மெகா மோசடி இருக்கு இல்லையா, அதுலலாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காசு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இவன் போய் கட்டணும் இல்லையா, சாயங்காலம் டாஸ்மாகில் இவ்வளோ வியாபாரம் ஆச்சுன்னு போய் கட்டணும் இல்லையா. 150 பாட்டில் வரும், 100 பாட்டிலுக்கு தான் கணக்கு காட்டுவான். அதை போய் கட்டணும் இல்லையா, அதை மெட்ராஸ்லேருந்து கட்டிடுவாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த காசு கொடுக்குற விவரமே தெரியாது. இந்த வாட்டி ஆனால் 4,823 கடை தானே, கடைக்கு 2 பேரை நிறுத்தி வச்சுட்டு திரும்பி போகிறவங்ககிட்ட காசு இருந்ததுன்னா பிடிச்சிடணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. இவங்க வேறு திட்டம் கொண்டு வருவாங்க. ட்ரோனில் போய் நம்ம பாகிஸ்தானை ஒழிச்சிட்டு வருவோம், இவன் ட்ரோனில் போய் காசு கொடுப்பான்.
ஸோ என்னுடைய வாக்கின் மதிப்பு திமுகவை பொறுத்த வரைக்கும் மட்டும் 20,000. நாத்தாக்காவையும் பிஜேபியும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றபடி கொஞ்சம் அப்படி இப்படி சேர்த்திங்கன்னா ஒரு அல்லு சில்லெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபா கிடைக்கும். 25,000 ரூபாய் நான் விட்டுருவேனா? பாஜக கொடுக்குறதே இல்லையா? பாஜக கொடுக்கறது இல்லை, நீங்க பிடிச்சது இல்லை. ஒரே ஒருத்தர் நயனார் நாகேந்திரன் பிடிச்சது இல்லையா? நீங்க இந்த பாருங்க, கொடுக்கறது இல்லை, நீங்க பிடிச்சது இல்லை, ரெண்டுத்தையும் சொல்லணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம ஒத்துக்கணும். ஆக நாத்தாக்கா கொடுக்கறது இல்லைன்னு நான் தான் சொல்றேன். நாத்தாக்கா வேட்பாளரை பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். அதுக்கு இப்போ வேட்பாளர் ஒரு மாற்றம், பலிகடா மாட்டியாச்சு இவங்க தான், அப்படி ஒரு அது வேற கட்சி. ஸோ எதுக்கு வர்றேன் இங்க அப்படின்னா, ஒரு வாக்கு, என்னுடைய வாக்கு விடுபட்டதுன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் இவ்வளவு நாள் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல எப்படி 1,00,000 பேரை நீக்கினீங்களோ, மிடில் கிளாஸை கரெக்டாக நீக்கிடு, அண்ணாமலை நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நீக்கினீங்களோ, அதே மாதிரி தென்சென்னையில் முன்னாடி அண்ணாமலை அதை கண்டுபிடிக்கவே இல்லையா? கண்டுபிடிக்கலையே. அதாவதுங்க, திருடன் எப்படி திருடுவாங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு லாக்கர் வாங்கி வச்சிருக்கேன்? திருடன் எப்படி வேணாலும் திருடுவாங்கிறதுக்காக தானே நான் வீட்டில் லாக்கர் வச்சிருக்கேன், மற்றதெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ தெரிஞ்சிருச்சா? போன வாட்டி தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணீங்கன்னு? இந்த வாட்டி கொந்தளித்தாங்க. கோயம்புத்தூர்ல வந்து அவங்க ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க, வாக்கு பறிபோனவர்கள் மீட்டிங்க்கு வந்தாங்க. ஆனால் பீகாரில் வந்தாங்களா? பீகாருடைய வாக்காளர்களில் 9% தான் 65 லட்சம். 7.5 கோடி வாக்காளர் இருக்காங்க பீகாரில். 65 லட்சம்ங்கிறது 9%. 9% பேர் கடந்த 20 வருடத்தில் செத்து போயிருக்க மாட்டாங்களா? பீகாருடைய தன்மை தெரியுமா? 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 40% தான். ஆனால் இந்த ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1914 அப்படின்ற பெண்கள் வாக்காளர்கள் 1894 அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு 1000த்திற்கும் 20 பெண்களுடைய நம்பர்ஸ் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சில ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் தாடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் வந்து ஏன் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. 6 பேர் உங்களை பற்றி கேள்வி கேட்காமே போவாங்க. உடனே நீங்கள் கவுட்டு கடிச்சிங்கன்னா 4 பேர் நான் தாடி எடுத்ததற்காக வருத்தப்பட்டார்கள்னு தினத்தந்தியில் நீங்கள் நியூஸ் கொடுத்துக்கலாம். அது நடந்ததுக்கு பிறகு வருகின்ற ஒரு விஷயம். நடந்ததே தப்பாங்கிற கேள்விக்கு தான் நான் வர்றேன். 65 லட்சம் பேர் நம்ம நீக்கியிருக்கோம். செத்து போயிட்டாங்கிறதுக்காக நீத்திருக்கோம், புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு நீத்திருக்கோம். பீகாரில் மட்டும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க 60%, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 40%. இந்தியாவில் வேற எங்கேயாவது அது இருக்கா? அப்போ கடந்த 20 வருடத்தில் செத்து போகலையா? புலம்பெயரலையா? இங்கே நீங்கள் போங்க, நீங்கள் இருக்கிற இந்த ரோட்டில் போங்க, துணிக்கடைகளுக்கு போங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் வடமாநிலத்தவங்க தானே வேலை செய்கிறாங்க. அவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க? புலம்பெயர்ந்து தானே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நியாயமா நடந்தது. இப்போ 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனீங்க, கோர்ட்ல வந்து என்ன சொல்லுச்சு? ஆதாரை ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்கணும்னு சொல்லுச்சு. அதெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் கோர்ட்டு சொன்னதை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கு. முதல்ல அவங்க கேட்ட அந்த 13 ஆவணங்களா இருக்கட்டும், ஆதாரையும் ஏற்கனவே இருந்த வந்து ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், புதுசாக கொடுங்க அப்படின்றாலும் நிறைய ப்ராசஸ் பண்ணாங்க. திரும்ப திரும்ப அவங்க ஏன்னா பாராளுமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்த பொழுது ஆதாரையும் எடுத்துக்கொள்வோம்னு தான் சொல்லியிருக்க வழியே ஆதாரைத்தான் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லலை. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்தது. தேர்தல் ஆணையம் நீங்கள் குடிமகனான்னு முடிவு பண்றது இல்லை, குடிமகன்களுக்கு தான் ஓட்டு கொடுக்கணுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடு. அப்போ நீங்கள் குடிமகனாங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான், அவன் அங்கீகரிக்கல. இந்தியாவுடைய குடிமகன் வினோத்னு அவன் அங்கீகரிக்கல, அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் வினோத் குடிமகன்ற புரிஞ்சாதான் ஓட்டே போட விடுவான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ தேர்தல் நடக்க போகுது 6 நாளில். என்னுடைய வாக்கு இல்லைன்னா நான் வெளில வந்து கலாட்டா பண்ணுவேன்னா மாட்டேனா? தமிழ்நாட்டில் 20,000 ப்ளஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 4-5,000 சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் சண்டை போடுவேன்னா மாட்டேனா? என் குடும்பத்தில் அப்பாத்தா அப்பச்சி எல்லாருடைய பேரையும் கொடுத்து தான் நான் அந்த நம்ம மாநில அந்த வட்ட செயலாளர்கிட்டேருந்து பணம் வாங்குறேன். அவங்க செத்து போயிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போது இதை ஸ்டாலின் ஐயா கடிதம் எழுதணும் தேர்தல் ஆணையத்துக்கு. ஐயா, நீங்கள் மிகப்பெரிய நல்ல விஷயம் செய்கிறீர்கள், 23,400 கோடி எங்களுக்கு செலவாகுது, அதை செத்து போனவங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. அது வந்து உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டும் கொடுத்து அதை வாக்குகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. இதுக்குன்னே 2 மதத்தை சார்ந்த கொஞ்சம் இந்துக்களையும் சேர்த்து நிறைய பேரை நாங்கள் இந்த வேலைக்கு வச்சிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சுட்டு வர்றோம். தயவு செய்து இறந்தவர்களை நீக்கி புலம்பெயர்ந்தவர்களை நீக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு திமுக லெட்டர் எழுதணும். தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுது? வேண்டாம் வேண்டாம், நாங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணுறோம், அதில் நீங்களும் நல்லா இருந்தால் இருந்துட்டு போங்க, உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கலையே 50 வருஷமா, அந்த மாதிரி கர்மம் தொலையட்டும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுது.
உடனே பெண்களின் வாக்குகளை நீக்கிடுவார்கள். இந்த வாட்டி வந்து நாம தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்றேன், மாற்றங்கள் எல்லாம் யாரும் கொண்டு வரல. ஆமா, இதற்கு முன்னாடி வந்து நான் பிரதமர், சொல்றேன், எதிர்க்கட்சி நான் தலைவர், சொல்றேன். அப்புறம் இந்த கதைகளெல்லாம் நம்ம ஆனா டெய்லி நீதிபதி இப்ப இல்லையே. ஒத்துக்கிறேன். டெய்லி விவாதத்துல கதை பேசுறவங்கெல்லாம் கேட்டுட்டு காது ரத்தம் வருது, அதையெல்லாம் தொடச்சிக்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்க கேள்விக்கான 4 கருத்துக்களையும் நான் சொல்லிடுறேன். டிஎன் சேஷன் ஐயா தேர்தல் ஆணையராக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்ன விட்டாருன்னு சொன்னா, நான் கவர்மெண்டின் அரசாங்கத்தின் அங்கம் அல்ல, கவர்மெண்ட்டுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, குடியரசுத் தலைவரின் கீழ் பணிபுரிபவன் அல்ல. ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஐ ஆம் நாட் அ சர்வெண்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. முதல் குடிமகனுடைய சர்வெண்ட் இல்லை நான். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய கடமை வேணா எனக்கு, பொறுப்பு வேணா எனக்கு இருக்கே ஒழிய வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார். அதனால தான் காங்கிரஸ் ஐயோ என்னது அம்பேத்கர் இப்படி பண்ணி தொலைச்சிட்டாருன்னு சொல்லி கபால்னு வந்து 2 பேரை எக்ஸ்ட்ரா போட்டு 3 பேரை தேர்தல் ஆணையராக நியமிச்சது. ஃபர்ஸ்ட் நடந்தது அதுதான். முதல் ஒரே தேர்தல் ஆணையர் தான் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்த பொழுது காங்கிரஸ் சில வடிவமைப்புகளை செய்தது. அப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல, ஒரு வருஷம் முன்னாடி ஒரு தீர்ப்புல என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஆளுங்கட்சியிலிருந்து ஒருவர், எதிர்கட்சியிலிருந்து ஒருவர், எங்களிடம் இருந்து ஒருவர் சேர்த்து கொள்ளுங்கள், இதை பாராளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும், இப்படிதான் சொல்லிச்சு. பாராளுமன்றத்துக்கு நான் கட்டளை இடுகிறேன், நீதிபதி ஒருவரை சேர்க்க வேண்டும் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்குன்னு ஒரு மண்ணங்கட்டியும் சொல்லல. எங்களிலிருந்து ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை பாராளுமன்றம் தான் பரிசீலிக்க வேண்டும் சொல்லிச்சு. பாராளுமன்றம் என்ன சொல்லிச்சு, நீயே 250 குடும்பத்திலேருந்து தான் ஜட்ஜை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரே குடும்பத்திலேருந்து பிரதமருக்கான அமைச்சர் அவரே ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு. அப்படி பார்த்தா ஜனாதிபதி தனக்கானவங்களை தானே நியமிக்கிறாங்க. அதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நியமிக்கிறாங்களா? உதயநிதி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் என்ன? பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தானே. இன்பநிதி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் என்ன? பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தானே. அந்த 12 குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன? ஒரே ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தானே. அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு தானே அவங்களுக்கு பதவி வருது. அந்த மாதிரி தான் நீதிமன்றத்தில் கூட 250 குடும்பத்துல இருந்தா 50 ஆண்டு கால உழைப்பு அதனால கிடைக்கிற பலன் இல்லையா? பாருங்க, உங்க உழைப்பு. நான் வந்து பின்லாடன் கூட தான் கடுமையா உழைச்சு கடைசியில அஸ்தி எப்படி எங்க கரைஞ்சதுன்னு கூட தெரியாம தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது முன்னாடி வச்சிங்கன்னா 4 பேரை ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அப்படி நடக்கணுங்கிறது இல்லை. எனக்கு இந்திய ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை உண்டு. வச்சதெல்லாம் கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கையாக இருந்ததுன்னா நான் 3த்துல ஏதோ ஒன்றத்தை தான் நான் தேர்ந்தெடுத்தாகணும். வேறு ஏதாவது வழி இருக்கா? நோட்டாக்கு வேணால் ஓட்டு போடலாம். நோட்டாக்கு ஓட்டு போட்டால் செல்லுபடியாக. அப்போ தேர்தலுங்கிறதே நான் சொல்லலைங்க, நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் பெரியவங்க சொன்னது. பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் ஸ்கவுண்ட்ரல்ஸ். இந்த வார்த்தையை பயன்படுத்தியது நான் இல்லை, பெரிய மேதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் புறந்தள்ளிடுவோம். கேள்வி என்னன்னா, உங்களுடைய வாக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? ஒரு ஃபார்ம் 6, 7, 8ன்னு கொடுக்குறாங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. உங்கள் வாக்கு உங்களுக்கு வரப்போகுது. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றுமே வேண்டாங்க. நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் பணம் எடுக்கிறீங்க, செக் புக் எடுத்துகிட்டு போகலை, நீங்களே போய் நிற்கிறீங்க. அவன் என்ன சொல்கிறான்? பாஸ்புக் இருக்காண்ட, பாஸ்புக்கும் எடுத்துகிட்டு வரலைங்க. விட்ராயல் ஸ்லிப்பில் கையெழுத்து போட்டு கொடுங்க. பணம் பெருசாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? உங்ககிட்டே ஒரு லெட்டர் வாங்குவான். நான் இன்னாரின் மகன், இந்த ஆதார் நம்பர் உள்ளவன், இந்த பணத்தை நான் வாங்கி கொண்டு செல்கிறேன்னு உங்ககிட்ட வாங்குவான். ஐயோ நான் சொல்றதுக்கு நீ என்கிட்ட லெட்டர் கேட்குறியான்னு வங்கியில் கேட்க முடியாது. அவனுடைய பொறுப்பு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் அப்படித்தான் பண்ணுவான். ஸோ நீங்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் ஸ்டாலின் ஐயா மாதிரி பேசிடக்கூடாது. எஸ்ஐஆருங்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்க வேண்டிய ஒன்று இல்லை. அவங்க எதுக்காக அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பிரதமர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர், அப்புறம் பிரதமர் அப்பாயின்ட் பண்ண கொடுத்த அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ண அவருடைய அமைச்சர் யாரோ ஒருத்தர். அப்போ 3ல் 2 பேர் வந்து ஒருதலை பட்சமா ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய இந்த வாக்கு அந்த லிஸ்ட், வோட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து மாத்திக்க முடியுது. ஏன்னா மாத்திட்டாங்க. படித்தவன், அறிவாளி, நல்லவன், தேசாபிமானி எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை நானும் வரேன், கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்ல, மக்களுக்கு புரியணும்ல. படித்தவன், நல்லவன், தேசாபிமானி, யோகியன், இவங்கெல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவனை விட்டு சொல்லி இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள். நான் இங்கே வரேன். இப்போ தான் நீங்கள் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பெண்கள் கதை விட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி SC ST வாக்குகளை நீக்கிடுவார், பெண்கள் வாக்குகளை நீக்கிடுவார், வேலை செய்யறவங்க வாக்குகளை நீக்கிடுவார்னு அவர் சொன்னார். நல்ல வேலையா அவர் இஸ்லாத்து கிறிஸ்தவருக்குள்ள இந்த விஷயத்துல வரல. இந்த இடத்துல அவர் வரல. கனகராஜ் சார் விட்டுருங்க, அவர் எல்லாம் பேசுவார். 15 தொகுதிகள் பீகார்ல எடுத்து காட்டுறோம். தாயா
முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. இதில் 12 தொகுதிகளில் ஆர்ஜேடி தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் ஆர்ஜேடி தான் வெற்றி பெறும் என்று சர்வேக்கள் சொல்லுகிறது. நாங்கள் அதிகமாக நீக்கின ஆட்களினுடைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 15 தொகுதிகள் 243, அதில் 12ல் தான் ஆர்ஜேடியோ அல்லது காங்கிரஸோ வெற்றி பெற்றிருக்கு. 3ல் மட்டும்தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அப்படி நான் நீக்கி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்வேல என்ன ஆகணும்? உல்ட்டா ஆகணும்ல. அந்த 15 தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறணும்ல. முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? குழந்தை பிறந்த உடனே அதுக்கிட்ட காதில் போய் மோடி வந்து 3000 பேரை கொண்டுட்டார், மோடி 3000 பேரை கொண்டுட்டார், மோடி 3000 பேரை கொண்டுட்டாருன்னு தானே வளர்க்குறீங்க. எப்படி வரும்? ஒரு எந்த நீதிமன்றம் சொல்லாத எந்த நீதிமன்றமும், காங்கிரஸ் தான் அப்போ நீதிமன்றம், காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த நீதிமன்றம் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லித்தான் வளர்க்குறீங்க. அப்போ எப்படி ஓட்டு போடுவான்? பார்த்தா தெரிஞ்சிடுமே. நவம்பர் 6ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ ஏன் அவசரப்படுறீங்க? இந்தியா பூரா நடந்துகிட்டு இருந்தது. நேரு எஸ்ஐஆர் போட்ட போது ஓட்டு திருடினாரா? இந்திரா காந்தி அம்மா திருடினாங்களா? ராஜீவ்காந்தி ஐயா திருடினாரா? நரசிம்மராவ் திருடினாரா? சொல்லுங்க. மோடி திருடினாருன்னு நான் ஒத்துக்கிறேன். இது ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு ஓட்டு வரலையா, நீங்க தட்டி கேட்கணும். தட்டி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. கோர்ட் அதைத்தான் கடைசியா சொல்லுச்சு. நீங்கள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க, யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னா அது என்னன்னு பாருங்க. அப்படித்தான் சில லட்சம் பேரை திரும்ப சேர்த்தாங்க. எந்த ப்ராசஸ்லையும் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதார் எடுத்துக்கோங்க. ஆதாரை வைத்துக்கொண்டு தான் ஓட்டு போடணும்னு பேசும்போது நாய் படம் போட்ட ஆதாரையும் பூனை படம் போட்ட ஆதாரையும் போட்டு நீங்க தானே ஆதார் வந்து செல்லாதுன்னு சொன்னீங்க. நீதிமன்றம் தானே ஆதாரை வந்து குடிமகனுக்கான அத்தாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்க. ஸோ ஆட்சியில் இருக்காங்களான்னு பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நியாயம் சொல்றாங்கன்னா, இப்போ தராசு தட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் அதிகமாச்சுன்னா இது தூக்கிக்கும், இது இறக்கிக்கும். இங்கே வெயிட் அதிகமாச்சுன்னா இங்கே தூக்கிக்கும், இறக்கிக்கும். திமுகவில் அப்படி கிடையாது. ஆட்சியில் இருந்தால் ஒரு நியாயம், ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நியாயம். கல் மாறிடும். நிறைய மாநிலங்கள்ல இப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் இந்த எஸ்ஐஆர்கான அறிவிப்புகள் 10 மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க. அசாம் மட்டும் ஏன் வரல அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. 10 மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் உத்தரப்பிரதேஷ் இருக்கு, சத்தீஸ்கர் இருக்கு, மத்திய பிரதேஷ் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு. இதெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் தானே. மத்திய பிரதேசில் 23 வருஷமா இருக்கும். உங்களை மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க. 14 வருஷம் எம்ஜிஆர் உங்களை வீட்டில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருவாங்க. ஜெயலலிதா அம்மா 10 வருஷம் உங்களை வீட்டில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருவாங்கங்கிறது கிடையாது. 23 வருஷமா மத்திய பிரதேசில் பிஜேபி தான் ஆட்சி செய்யுது. 27 வருஷமா குஜராத்தில் பிஜேபி தான் ஆட்சி செய்யுது. உத்தரப்பிரதேசில் இப்போ 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் அதுதான் செய்யும். ஸோ இந்த மாநிலங்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்குல்ல. அசாம் ஏன் இல்லைன்னா கேளுங்க, அடுத்ததுல வரப்போகுது. அசாமுக்கு வந்து இப்ப தேர்தல் வரப்போகுது, நீங்க ஏன் அதை சேர்க்கவில்லை அப்படின்னு கேளுங்க. அதுல நியாயமா இருக்கு. எண்ணெய் விட்டுருங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே பண்றாங்க. ஸ்டாலின் ஐயா கடுமையாக உழைத்து தியாகராஜன் ஐயா சொன்னபடி மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் 30,000 கோடி போகுதுன்னா 1,50,000 கோடி 5 வருஷத்துல உங்ககிட்ட வந்திருக்கும். அதுல ஒரு 12,000 கோடியை பாராளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணிட்டீங்க. அப்ப 10% வாக்காளரை பிடிச்சா போறோம்னு நினைச்சீங்க. இப்ப நீங்க அருமையா ஆட்சி செய்ததுனால 20% வாக்காளரை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. 23,400 கோடி செலவு பண்ண போறீங்க. நடுவில் இடைத்தேர்தலில் ஒரு 4-5 இடைத்தேர்தலில் 250 கோடின்னு சொல்லி 36,000 கோடி செலவாச்சு. மீதி 1,14,000 கோடி 2 பேர்கிட்ட தானே இருக்கு. தியாகராஜன் ஐயா சொன்னதை வச்சு சொல்ல, நான் சொல்லல, அங்கதானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்ப திரும்பி ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னொரு 1,50,000 கோடி வரும்ல. அடிப்படையில் ஒரு நாடு ஒரு சட்டத்தை இயக்குச்சுன்னு சொன்னா அதை உடனே பிரிவினைவாதத்துக்கு கொண்டு வராதீங்க. தேசத்துக்கு எதிராக திசை திருப்பாதீங்க. உங்களுக்கும் அது பாதிக்கும். இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் சொல்றேன். இன்னைக்கு 80% இந்துக்கள் இங்க இருக்கிறதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையா 60, 50, 40, 30 எனக்கு தெரியல. அது ஆதாரை மையெடுத்து பேசினாதான் தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினாதான் தெரியும். இருந்தாலும் நான் நம்புறேன் 70% இருக்கிறவங்களையே இந்த விரல் விட்டு ஆட்டுறாங்கன்னா நாளைக்கு இவர்கள் 14% இருக்கிறவங்களே ஒரே தேர்தலுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு. மக்கள் தொகை தெரிஞ்சிடும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இத்தனை பேர் ஓட்டு போடலைன்னு தெரியும். எஸ்ஐஆர் வந்தால் தெரிஞ்சிடும். நாம் இந்துக்கள் எத்தனை பேர் இருக்கோம், இஸ்லாத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சிருங்கிற இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புறேன். 80% இந்துக்கள் இந்தியாவில் இருக்காங்க நான் நம்புறேன். போனா போகுது, இல்லைன்னு சொல்லலை. அது 60ஆக இருக்கலாம், தெரியாது. எல்லாம் அதாவது கூட்டு குடும்பத்தை பிச்சுக்கிட்டு போய் ஒரு குழந்தையோட நிக்குதா, அதனால வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அடுத்த கட்டமா நீங்க உடனே என்ன சொல்றீங்க? நாங்க ஒழுங்கா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்படுத்தினோம்.
அதனால எங்களை நீங்க தண்டிக்க வைக்கிறீங்க. மதம் வாரியா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 1990 2025 வரைக்கும் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கணக்கு போடுறது. அடுத்தவங்க கணக்கு போடுறதுனா உங்களுக்கு எப்போதுமே கஷ்டமா இருக்கும். 2000 2025 எடுத்துக்கோங்க. இந்துக்கள் பாப்புலேஷன் என்ன இருந்தது, எவ்வளோ ஆச்சு, மற்ற மதங்களுடைய பாப்புலேஷன் என்ன ஆச்சு, நீங்க எப்படி ஃபேமிலி பிளானிங் பிளான் பண்ணீங்களா? அந்த பெயல்காமில் ஒருத்தர் சுட்டானே கரெக்டாக மதம் பார்த்து, அந்த மாதிரி நீங்க குடும்ப கட்டுப்பாடு மதம் பார்த்து பண்ணீங்களா? அதெல்லாம் திமுக ஊக்குவிக்குதுன்னு சொல்றீங்களா? நான் நீங்க சொன்ன பொய்யை உங்களுக்கு திருப்பி எடுத்து காட்டுறேன். குடும்ப கட்டுப்பாட்டை நாங்கள் இங்கே பண்ணிட்டோம், அதனால தான் எங்களை நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் ஒத்துக்கிடுறேன். ஆமாம், தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் மதம் வாரியாக பேசுங்க. இல்லைனா கமலஹாசனுக்கு புரியுற மாதிரி பண்ணுங்க. இந்துக்கள்னா ஒரு கோவம் வந்துடும். வைணவர்கள், சைவர்கள் அப்படி பிரித்து வேணா பேசுங்க. யார் வேணாங்கிறோம், நாங்கள் கூட்டிக்கிறோம், நாங்கள் சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். சொல்லுங்க தைரியமா, குடும்ப கட்டுப்பாடு எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்கள் எடுத்த முயற்சியினால நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் இந்த திமுக சார்பிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு, இது பண்டிகை காலம், அதாவது வரக்கூடிய நாட்கள், டிசம்பர்ல எல்லாம் பண்டிகை நாட்கள் இருக்கு. இப்போ குளிர், ஜனவரியில் பொங்கல் வரும். இல்லை, டிசம்பர் டைமில் தான், ஏன்னா டிசம்பர் 4 அது கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். மழைக்காலம் வேற, இதனால இதில் இன்னும் கொஞ்சம் சில லாஜிக் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க அப்படி சொல்லலை. அப்படி சொல்லலை. ஏன்னா ஓகே, பிப்ரவரி மார்ச் காலியாக இருக்குல்ல. பொதுவாக இதற்கு முன்பு நடந்த இந்த எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு நடந்தது 6 மாசமா 2 பார்ட்டாக நடந்தது. ஒரு பாதி 114 தொகுதிகள் அப்படி நடந்தது. ஆனால் இப்போ இந்த 1 மாச பீரியடில் இது பாசிபிளா? ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஒரு 30 நாள், அந்த 30 நாள் தான் இருக்கிற இந்த ப்ராசஸே 30 நாள் தான். 30 நாளில் அவங்க இல்லை, 30 நாள் வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க? எப்படி இதுக்கு ஃபைனலாக கொண்டு வருவீங்க? ஏன்னா இதற்கு முன்பு இருக்கிறது எதுவுமே இல்லை, இனிமேல் இருக்கிறது மட்டும் தான் இனிமேல் நம்ம கொடுக்க போகிறோம், இதுதான் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு தரப்போகிறோம். நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் தங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களெல்லாம் எப்படி இது கொண்டு வரும்? நீங்கள் ஏன் இந்த டைம் பீரியட், இந்த 30 நாளுக்குள்ள இதை ஏன் முடிக்கணும்னு இந்த அரசு ஏன் அவசரப்படுது? 2 உதாரணம் சொல்கிறேன். சென்சஸ் 2026 எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு சாதி வாரியான சர்வே நடத்தணும்னு வன்னியர் கேட்குறாங்க? 2026 அப்புறம் நீங்கள் எடுக்கிறதுனால இந்த தேர்தலில் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் இப்போவே எடுங்க. மாநிலத்துக்கு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, பீகாரில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயம் தானே அது ஒரு பக்கம். 2வது, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து கரெக்டாக 15 நாளோ 12 நாளோ டைம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 30 நாள் டைம் கொடுத்தாங்க. எல்லாரும் போய் மாத்திட்டு வந்தோம். 12 லட்சம் 14 லட்சம் கோடி நோட்டுகள் தான் ரிசர்வ் பேங்க் மாற்றத்துக்கும் பேப்பரை வந்து சைன். ஐயோ, பெரிய விஷயம். நான் சொல்றேன், சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். 14 லட்சம் கோடி நோட்டுகள் தான் மாற்ற முடியும்னும் போது 16 லட்சம் கோடி நோட்டுகள் வந்து மாற்றப்பட்டது. பணம்ங்கிறது உயிர். ஓட்டு 20,000 என்ன விளையாடுறீங்க நீங்க? உங்க பாக்கெட்ல 20,000 ரூபாய் வைக்கணும்னா எப்படி உப்பி நிற்கும் தெரியுமா? இப்போ 2000 வேற ஒழிச்சிட்டாரு, வெறும் 500 ரூபாய் தான். பெரிய விஷயம்தான். அடுத்தது அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 2000 வந்து ஒழிக்கிறாரு. அக்டோபர் 2023 அப்புறம் 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. பேட்டி முடிந்த உடனே தயவு செஞ்சு ரிசர்வ் பேங்குக்கு போங்க. 2023 அக்டோபர் எங்க, 2025 அக்டோபர் எங்கன்னு பாருங்க. போய் 2000 ரூபாய் நோட்டை இன்னைக்கு மாத்திட்டு இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு மாத்திட்டு இருப்பாங்க. 1000 பேர் டெய்லி வருவாங்க, அவ்வளோதான் அலவுடு. 10,000 பேராக இருந்தால் இன்னும் 2 வருஷத்துக்கு 10,000 பேர் கூட டெய்லி வருவாங்க, வந்து மாத்துறாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சா நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நடக்காது. இவ்வளோதான் கதை. 2வது, இன்னைக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன், நீங்கள் என்னுடைய தம்பி சென்னையில் கும்மிடிப்பூண்டியில் இருக்கீங்க. நான் அந்த ஃபார்மை எனக்கு அனுப்புகிறீங்க, நான் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களால் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும்ல. செத்தத்துக்கே வர்றதில்லைங்கிற அளவுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நல்லவங்களாம் இருக்காங்க, அவங்க விட்டுருங்க. அப்பஞ்சத்தத்துக்கே வராதவங்களாம் இருக்காங்க, விட்டுருங்க. ஆனால் அனுப்ப முடியுமா முடியாதா? இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? நாளைக்கு உங்கள் ஓட்டு இல்லை, மார்ச் மாதம் உங்கள் ஓட்டு இல்லை வச்சுப்போம். தேர்தல் நடக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த சர்க்கார் மாதிரியான படத்தெல்லாம் பார்த்துட்டு நிறுத்தக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தேர்தல் பொழுது நீங்கள் உங்களுடைய வாக்காளர் அட்டை ஏற்கனவே இருக்கு பாருங்க, அதை வைத்து நீங்க போய் ஓட்டு போட முடியும். அந்த ஓட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஒரு ஓரம் வைப்பாங்க. இந்த கரெக்டா ஓட்டு வந்தது பாருங்க, அது மார்ஜின் ஒரு 1000க்கு 4000க்கு கம்மியா வந்ததுன்னா இதை கணக்கில் எடுத்துப்பாங்க. உங்களுடைய எந்த முயற்சியும் வீணாகாது, உங்களுக்கு தான் நல்லது. செத்தவன் பணத்தெல்லாம் உங்க செயலாளர் வாங்கிட்டு அமுத்திக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் திடீர்னு பென்ஸ் கார்ல வர்றான். அதனால உங்களுக்கு தான் நல்லது, கரெக்டா எடுத்து கொடுத்துட்டா நல்லது.
அடுத்ததா, மக்களின் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தின் அடிப்படை, அதனை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழகம் வெல்லும். 1,00,000 பேர் கோயம்புத்தூர்ல என்னுடைய வாக்கு இல்லைன்னு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, ஸ்டாலின் ஏதாவது உண்ணாவிரதம் நடத்தினாரா? நடத்திருக்கணும்ல. 1,00,000 பேர் எவ்வளவு பெரிய வாக்கு கோயம்புத்தூர்ல. தப்பிச்சா போறோம், அண்ணாமலை ஒழிச்சா போறோம்னு சொல்லித்தானே இறங்கி பண்ணீங்க. நீங்க பண்ணியிருந்துருக்கலாமே. தென்சென்னையில் சரி, கோயம்புத்தூராவது உங்களுக்கு கொஞ்சம் தூரம், தேர்தல் அவசியம் இருந்தால் தான் அங்கே போவீங்க. இங்கே சென்னை தென்சென்னை தானே, 30,000 பேர் நீக்கப்பட்டது இல்லை. நீங்கள் என்ன குரல் எடுத்தீங்க? உங்கள் ஆளுங்களை விட்டு சரி பார்க்க சொன்னீங்களா? ஏன் அவங்க பேர் எடுக்கப்பட்டது? ஐயா, இதெல்லாம் சம்மரி ரிவிஷனில் நடந்து கொண்டு வந்துட்டு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ புதுசாக செய்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு 20 வருஷமாக செய்யாமல் விட்டுட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக புதுசு நினச்சிடாதீங்க. கண்ணு பார்வை இழந்தவனுக்கு வேணா சிகப்புக்கும் பச்சைக்கும் வித்தியாசம் கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தெரியும். கண் பார்வை பறி போனவனுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் தெரிஞ்சிடாது. டக்குன்னு புரிஞ்சிடும், இதான் பச்சை இதான் நீளம்னு தெரியும். அந்த மாதிரி இந்த தேர்தலில் எனக்கு ஓட்டு போட விடலையா, உடனே அதாவதுங்க இந்த ரிவிஷனை உங்க முன்னாடி வைக்க போறாங்க. முகாமில் வைப்பாங்க. உங்க ஸ்கூல்ல தான் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் வைப்பாங்க. உங்களுக்கும் 20 + 2-3 ஆயிரம் 25,000 ரூபாய் கிடைக்கும். விட்டுறாதீங்க. போய் உங்க பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லையா உடனே குரல் எழுப்புங்க. அதை எப்படி நீக்கிடுவாங்க? இவங்க பண்ண மாதிரி பண்ணுவாங்களா வேற விதமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ தயவு செய்து எஸ்ஐஆர் விஷயத்தில் ஸ்டாலின் தன்னலம் கருதியும் நாட்டின் நலம் கருதியும் அதை செய்ய விடணும். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கப்பா, பர்ஃபெக்டாக பண்ணுங்கப்பான்னு சொல்லணும். ஒரே ஒரு கவலை தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு. எந்த மீடியாவும் அதை பற்றி பேசுறது இல்லை. இந்த பூத் லிஸ்ட் இப்போ எல்லாருக்கும் கிடச்சிடும். எஸ்ஐஆர் போட்டால் பூத் லிஸ்ட்டு சுயேட்சையாக இருக்கிறவன்லேருந்து எல்லாருக்கும் கிடச்சிடும். அவன் வீடு வீடாக போய் இறங்கிட்டு வந்துடுவான். இதுதான் திமுக இருக்கிற பயம். அவங்க கிட்ட மட்டும் இருந்தது. திமுக அதிமுக கிட்ட மட்டும்தான் பூத் ஸ்லிப் இருக்கும். மற்றவங்ககிட்டலாம் பெருசாக இருக்காது. ஒரு 10 வீடு ஏறிட்டு வந்தால் தலைவரை நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவான். அங்கே ஓட்டு விடாது. இவன் அப்படி கிடையாது. கரெக்டாக டீப்பாக போய் இறங்கி அடிப்பான். ஸோ எஸ்ஐஆர் வந்ததுன்னா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பூத் ஸ்லிப் கிடைக்கும். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற பயம். எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.